கண்ணுங்களா என்னங்கப்பா அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. இன்று மனநிறைவோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நம் தமிழ் மண்ணில் வரவேற்று விட்டு வந்திருக்கிற என் தந்தை உடல்நிலை சரியில்லாதனால்தான் முழுமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் நான் இன்று சென்னை திரும்புகிறேன். அப்படியா? போறதான் போற இந்த நாய உசூனு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. ஆனா அவர் தமிழ் மண்ணில் கால் வைத்த நேரம் பாரதிய ஜனதா கட்சி துவக்க நாள். அப்படியா? நிச்சயமா? சத்தியமா? ராம நவமி என்ற மங்களகரமான நாள். ராமன் எப்படி இலங்கையை வெற்றி கொண்டு தமிழ் மண்ணில் கால் வைத்தாரோ, அதே போல இலங்கையில் ஒரு நல்லிணக்க தூதரை போல சென்று அடி சிரிக்கி மக கிறுக்கி நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம், பீத்தர சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா. அங்கே தமிழ் மக்களையும் சந்தித்து மற்ற எல்லோரையும் சந்தித்து அங்கே உள்ள பிரதமர் இந்தியாவிற்கு எதிராக இந்த மண் எந்த காலத்திலும் பயன்படுத்தப்படாது என்ற உறுதிமொழியையும் வாங்கிவிட்டு, இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும், இதெல்லாம் தொழில் நேக்குமா. நம் மீனவர்களின் நலம் காப்போம் என்றும் சொல்லிவிட்டு, அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற உறுதிமொழியையும் சொல்லிவிட்டு, தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு பாதுகாவலனாக அங்கே ஒரு நல்லுறவை பேணிவிட்டு நம் மண்ணிற்கு வந்திருக்கிறார். இப்படி ஒரு நல்லுறவோடு வந்திருக்கும் பொழுது, அடங்கப்பா அட பாவி உலகமே நாறுதேடா, இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? குறிப்பாக நம் தமிழ் மண்ணுக்கு வந்து அந்த மண்ணை மிதித்து ராமநவமி வாழ்த்துக்களை எல்லோருக்கும் சொல்லிவிட்டு, தமிழ் மக்களுக்காக 8000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்று அறிமுகம் செய்துவிட்டு, அட லூசு பயல்களா, 10 ரூபாய் இளநீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? 3 மடங்கு ஸ்டாலின் சொல்கிறாரே, அவர் கூட்டணியில் இருந்தாலே அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த ஆட்சியை விட 3 மடங்கு தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்தோம் என்ற உறுதியை சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி, 7 மடங்கு ரயில்வேக்கு நல்ல திட்டங்களை தமிழகத்தில் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு, தமிழ் மக்களுக்கு 8000 கோடிக்கு மேல நல்ல திட்டங்களை சமர்ப்பிக்கும் இந்த நிகழ்வில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். தமிழ் மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். மரியாதையா போயிரு. எனக்கு சொந்த அனுபவம் என்ன இருக்குன்ற, இப்படிதான் ஆயிரக்கணக்கான திட்டங்களை அறிவிப்பதற்கு தெலுங்கானா வருவார். கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. தெலுங்கானா முதலமைச்சர் அப்படி அதை உதாசீனப்படுத்துவார், புறக்கணிப்பார். ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இது ஒரு மாநிலத்திற்கு பிரதமர் வரும்பொழுது முதலமைச்சர் வரவேற்க வேண்டும் என்பது ஒரு புரோட்டோகால், நட்புறவு. என்ன போதுமா? அதையும் மீறி இன்னைக்கு ஊட்டிக்கு போகலாம், ஊட்டிக்கு என்னைக்கு வேணாலும் அதை நீங்கள் சமர்ப்பித்து இருக்கலாம். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. ஆனா வேண்டுமென்றே நீங்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பிரதமரின் இந்த நிகழ்வுக்கு வராதது, அதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. பிரதமர் 8000 கோடி திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கிறார், அதை உங்களால் மக்களுக்கு கிடைப்பதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு, நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. முதலமைச்சர் அவர்களுக்கு தன்னுடைய அரசியலை செய்ய வேண்டும், வாக்கு வங்கி அரசியலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குரங்கு 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 பிறந்த குரங்கு, நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? ஆனா தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைத்தால் அது மக்கள் அவருக்கு நன்றி சொல்லக்கூடாது. எனக்கு இன்னைக்கு இந்த பாலம் உயர்நுட்ப தொழில்நுட்பத்தோடு கூடிய பாலம். பிரதமர் மோடி இன்றைய தினம் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருந்தார். பிரதமர் மோடி திறந்து வைத்த புதிய பாம்பன் பாலத்தில் முதல் நாளில் பழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்கு.
திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. அப்ப ஆபரேட்டர் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத பாலம். அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத பாலம், அதை இங்கு திறந்து வைக்கிறார். பேச்சக்கார நாய், ஆள பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி இருந்துட்டு பேச்ச பாரு. ஒரு நன்றி கூட சொல்லாமல், ஒரு நட்புறவோடு வரவேற்காமல், எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, அடிக்கல மாட்டேன், வாங்க. இது தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மக்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? பாஜகவோட கூட்டணிக்கு முயலக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாது அவங்களோட கூட்டணி. இல்ல, இன்னைக்கு நான் எதிர்மறையில எதுவுமே பேசல. ஏன்னா நான் அதை சொன்னா அதுதான் போகும். இன்னைக்கு பாரத பிரதமரின் வருகையை நாங்கள் முழுமையாக கொண்டாடுகிறோம். அதனால அதுல நல்ல திட்டங்களை நாம் எடுத்து சொல்லுவோம், அவ்வளவுதான். பெரிய கண்ணகி கசின் பிரதர்ஸ். வந்துட்டாயா உன்னை நம்பி கேரண்டி கொடுக்கிற கவித்தீர மாட்டியே, சிக்னலே சரியில்லையே. கடந்த 11 ஆண்டுகள்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் 4 முறை ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறாங்க. 4 முறை பாருங்க, ஒரு குட்டி தீவு 4 முறை வந்திருக்கிறாங்க. அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதற்கு முக்கிய காரணமா இருக்கு. இன்னைக்கு 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பணிகளை, முடித்த பணிகளை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அப்படி தெரியலையே. பணிகளுக்கு தொடக்க விழா நடத்தி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் இந்த நவராத்திரி இந்த நாட்கள்ல விரதத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலும் கூட இந்த முடிக்கப்பட்ட திட்டத்திற்கெல்லாம் மரியாதை கொடுத்து ராம நவமி நாள்ல 550 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வெர்டிக்கல் லிஃப்ட். அப்படியா? நிச்சயமா? சத்தியமா? அந்த பாம்பன் பாலம் அதனுடைய திறப்பு விழா சிறப்பாக இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நமக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சந்தோஷம். அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தில் அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பி இருக்கிறாங்க. முதலாக கடந்த 4 ஆண்டுகளில் நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம். பார்த்தாலே தெரிகிறது. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது. பிரதமர் அவங்க வர்றாங்கன்னு தெரியும். அதுவும் பிப்ரவரி மாசத்திலிருந்தே பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நாட்கள் குறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். மாநில அரசோடு பேசுறாங்கன்னு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. நமக்காக 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேரா டெல்லிக்கு போகாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? ஆனா முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து, ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமா இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார். ராமேஸ்வரத்தில் வெயில் 40 டிகிரி எனக்கு நல்ல வெயில். அதனால் முதலமைச்சருக்கு வெயில் தாங்காதான் இருக்கு. அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமா பதமா இருக்கலாம்னு அங்கே போயிட்டார். அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார். பிரதமருக்கு அவர் அந்த மரியாதையை கொடுத்திருக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. முதல். இரண்டாவது, ஊட்டியில போய் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து அரசியல் பேசுறார். என்ன அரசியல்? இங்க வந்திருக்கக்கூடிய பிரதமர் டீலிமிட்டேஷனை பத்தி பேசணும். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? தொகுதி மறுசீராய்வை பத்தி பிரதமர் பேசணும். பேசினீங்கன்னா பிரதமருடைய வண்டியை நான் டேக் ஆஃப் ஆகவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு.
முதல்வர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை தமிழக மக்கள் பார்த்து இது நாடகம் என்பதை முழுமையாக உணர்ந்து விட்டார். நீ ரொம்ப தம் கட்டுற, அடங்கடா. தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வருமோ, எப்ப சொல்ல போறாங்களோ அன்னைக்கு தெரியும். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்றோமோ அதே போல ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும். யாருக்கும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது, இறக்கம் இருக்காது. அதே ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன்ல இருப்பாங்க. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆனால் இதை ஒரு காரணமாக, இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பண்டா. அத பத்திரிகை நண்பர்கள் நீங்க பாருங்க. பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது 2-3 முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று, நீங்க எல்லாம் தாய் தமிழை பத்தி பேசுறீங்க, ஆனா இங்க மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்துல கையெழுத்தே ஆங்கிலத்துல தான் போடுறீங்க. அப்படின்னா தமிழ் வளர்ச்சியை பத்தி நீங்க பேசுறீங்க. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா, உன்னைய தானே கேக்குறேன். तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है, कभी भी कोई नेता तमिल भाषा में सिग्नेचर नहीं करता. குறைந்தபட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா? எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? இன்று ராமேஸ்வரத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தமிழகத்தில் இருந்து சில தலைவர்கள் அனுப்பும் கடிதம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் கையெழுத்தும் ஆங்கிலத்தில் இருக்கிறது என திமுகவை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். நம்ம மொழிஜியவே கழிப்பேத்தி இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்புன அந்த தற்குறி தலைவன் யாரு? வேற யாரு? நான் தான். வேற யாரு? நான் தான். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. தொடங்கிய முன்னாலே வந்து பழுதாயிருச்சுன்ற ஒரு ரோல் வந்து வெளியிறங்குறது, சிக்கலா இருக்கு. என்ன சிக்கலா இருக்கு? இறங்குறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. யார் இறங்குறதுல? பாம்பன் பாலம் மேல ஏறிட்டு கீழே இறங்குறது. யாருக்கிட்ட ரவுண்ட் அப் பிளான் பண்ணி இறங்குவோம்டா. ஆனால் முழுக்க இந்த பாம்பன் பாலம் என்பது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தில், தொழில்நுட்பத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் டெக்னாலஜி. நீ இப்படியே பேசிட்டு மாமா, அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிஞ்சிருவான் யார? ஐஐடி சென்னை பல ஐஐடிகள் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ரயில்வே நிகம் பிரைவேட் லிமிடெட் அவங்க இதில் வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து ஏசியாலேயே இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை, நம்ம இடத்துல இருக்கு. புரிஞ்சு போச்சு. ஏதேதோ சொல்லி குழப்புற அதானே? ஆமா. ஆனால் எனக்கு சரியா தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து என்ன சொன்னாங்கன்னு. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சாங்க, முதல் ட்ரெயின் போச்சு. அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டையாவது தான். அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதல் நாள் என்பதால உண்மையாலுமே அது நடந்ததா, இல்லை பத்திரிகை நண்பர்களுடைய யூகமா, இல்லை ரயில்வே அதை பற்றி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பற்றி கருத்து சொன்னால் அது தவறாக போயிருந்தேன். இலங்கைக்கு பயணம் செய்துவிட்டு புனித ராமநவமி திருநாளில் தமிழகம் வந்து கொண்டிருந்த நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமர் பாலத்தை தரிசனம் செய்தார். இன்னைக்கு இந்த நாட்டுல இவ்வளவு தைரியமா வந்து நான் ஹெலிகாப்டர்ல உட்காந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுறாரு. பார்த்தேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கல, கட்டுன புது பாலம் வேலை செய்யல. ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு நான் நினைச்சேன் இந்த கலைஞர் அவர்கள் வந்து சொன்னதெல்லாம், அதாவது சில சமயம் போற போக்குல அது பெருசு சொல்றது அப்படி நிலைச்சு நிக்கும் தெரியுமா. ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு அவர் கேட்டது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வந்தது ராமர் பாலத்தை திறக்க வந்தீங்க, வந்தது ட்ரெயின் போற பாலத்தை திறக்க வந்தீங்க. அது வேலை செய்யணும். ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாலம் வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை திறக்கிறதுக்கு நீங்க அங்கிருந்து வந்தீங்க. ஏண்டா இன்ஜினியரிங் படிச்சவரை வச்சு பாலம் கட்டுக்கடானா, ராமரை படிச்சவரை வச்சு பாலம் கட்டா அப்புறம் பாலம் இப்படி திறக்கும். நீங்க இன்ஜினியரிங் படிச்சவரை வச்சு பாலம் கட்டணும். அப்ப இப்படி ஒவ்வொரு நேரமும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அறிவியல் உணர்த்தும் இல்லை இதுதான் உண்மை என்பதை. நம்ம மறுபடியும் இன்றைய காலகட்டத்தில் ஏன் பெரியாரை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னா அதுதான் கடைசியில உண்மையா வந்து நிற்கும். நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.